நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 66 துணை கண்காணிப்பாளர்களும் 1065 காவல் உதவி ஆய்வாளர்களும் 16,199 இரண்டாம் நிலை காவலர்கள்னு மொத்தம் 17,330 நபர்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. மேலும் 2000 தீயணைப்பாளர்கள், 129 நிலைய அலுவலர்கள், 366 இரண்டாம் நிலை சிறை காவலர்களும் தமிழ்நாடு சீருடை வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. காவல்துறையில் பணிபுரிஞ்சு மறைஞ்சவங்களோட வாரிசுகள் 1532 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து உங்களோட நலனுக்காகவும் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காகவும் நம்ம அரசில் தேவையானவற்றை செஞ்சு தருவோம். இரவுப்புகள் பார்க்காம பண்டிகை நாட்கள்லையும் வார இறுதி நாட்களையும் கூட நீங்கள் பொறுப்பாக டியூட்டி பார்க்குற நம்பிக்கையில் தான் முதலமைச்சரான நான் தொடங்கி மாநிலத்தின் கடைகோடியில் வசிக்கிற சிட்டிசன் வர எல்லாரும் எங்கள் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால் இந்த துறையோட முக்கியத்துவம் என்ன, உங்கள் வேலையோட பொறுப்பு என்ன, உங்கள் காக்கி உடையோட மரியாதை என்னன்னு முழுமையாக உள்வாங்கி மக்களுக்கு சேவையாற்றணும். மாநிலத்தின் அமைதியை தொடர்ந்து காப்பாற்றணும். சட்டம் ஒழுங்கை சமரசம் இல்லாமல் நிலைநாட்டணும்னு கேட்டுக்கொள்வதோடு நிறைவாக உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன். போலீஸ் வேலையில் இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து உங்கள் உடலை உறுதியாக வச்சுக்கணும். ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற உடற்பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் பங்கெடுத்து விளையாடுங்க. பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ள உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.